டிஜிபி அலுவலகத்திற்கு வந்தபோது விஜய் கையில் மனுக்களையும் கொண்டு வந்திருந்தார். அரசியல் விமர்சகர்கள் அப்துல் கலாமின் முன்னாள் உதவியாளருமான பொன்ராஜ் தாவைக்காவிற்கு ஆதரவு அளிக்கும் பெண்கள் குறித்து பேசிய பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதாவது தாவைக்கா பெண் தொண்டர்களை சாரிகள் என்று விமர்சித்து பேட்டியளித்திருந்தார். இதற்கு உடனடியாக தாவைக்கா தலைவர் விஜயும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். அநாகரிக அரசியலில் உச்சமாக தமிழக பெண்கள் மீது மோசமான வன்மத்தை வெளிப்படுத்தியுள்ள கருத்து எந்த நிலையிலும் ஏற்கக்கூடியதல்ல. தான் பேசிய கருத்திற்கு பொன்ராஜ் உடனடியாக தமிழக பெண்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் இன்று மாலை தாவேகா தலைவர் விஜயே நேரில் சென்று பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக விஜய் அளித்துள்ள புகார் மனுவில் கூறப்பட்டிருப்பதாவது: தமிழக வெற்றி கழக பெண்களை தரம் தாழ்த்து பேசி வரும் திரு பொன்ராஜ் அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை கோருதல் தொடர்பாக ஆளும் திமுகவின் அதீத ஆதரவாளராக செயல்பட்டு வரும் திரு பொன்ராஜ் என்கின்ற நபர் தமிழகம் முழுவதும் இருக்கும் என் அம்மா, அக்கா, தங்கைகளான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலை மாதர் என்று அர்த்தம் தொனிக்கும் சொல்லை நேரடியாகவே பயன்படுத்தி மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார். தமிழ் பண்பாட்டில் பெரும் போற்றுதலுக்கு மரியாதைக்கும் உரிய தாய் உள்ளத்திற்கு தங்களை தரம் தாழ்த்த விமர்சித்து வரும் திரு பொன்ராஜ் என்கின்ற இந்த நபர் ஆளும் கட்சியான திமுக தலைமையில் அரவணைப்பில் இருப்பதால் தன்னை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது என்ற நினைப்பில் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார். இவ்வாறு நம் தமிழக மகளிரை மிக மோசமாக பேசி வரும் இந்த நபர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்து பெண்களின் கண்ணியத்தையும் மரியாதையும் காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் கூறப்பட்டிருந்தது.